அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸின் இப்ரித்துல்லா அம்மாபாத். அல்ஹம்துலில்லா, நம்ம மறுபடியும் ஒரு ரபியுல் அவல் மாதத்தில் வந்துவிட்டோம். அதற்கு அல்லாஹு தாலா நமக்கு வாய்ப்பு தந்திருக்கின்றான் இந்த ஒரு மாதத்தில் நுழைவதற்கு. எத்தனையோ பேர் நம்மை விட்டு சென்றிருக்காங்க. நாம் மறுபடியும் ஒரு ரபியுல் அவல் மாதத்தில் இருக்கின்றோம். ரபியுல் அவல் 1 இருக்கின்றோம். நேற்று பிறை பார்த்து ஒரு துஆ ஓதணும்னு சொன்னேன். அதை ஓதாதவங்க இப்போ கூட சொல்லலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம அஹிலஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமத்தி வல் இஸ்லாமி ஒ தௌஃபீகி லிமா துஇபு வதரலா ரப்புனா வ ரப்புக்கல்லா. இந்த மாதத்தில் அல்லாஹு தாலா எல்லா பரக்கத்தையும் ரஹுமத்தையும் தந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு மோமீனுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் ஒரு சலவாத்துடைய சிறப்பை நம்ம பார்க்க போகிறோம். புனிதமான இந்த ரபியுல் அவல் மாதத்தில் நாம் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு சலவாத் இருக்கிறது. மகத்துவமான சிறப்பான ஒரு சலவாத்து. அதை நம்ம ஓதும்போது எந்த ஒரு முசீபத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நம்ம தப்பித்து எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாமல் இருட்டில் நம்ம இருக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் நாம் வெளிவர சீக்கிரம் நமக்கு அந்த விஷயத்தில் நாம் வருத்தப்படுகிற விஷயத்தில் ஒரு வெற்றி கிடைக்க இந்த ஒரு ரபியுல் அவல் மாதத்தில் நமக்கு ஓத முடிந்த எளிதாக ஓதி முடிக்கின்ற ஒரு சலவாத்தை பற்றி தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். பல செலவாத்துக்கு பல சிறப்புகளை மகான்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த செலவாத்தை நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கு உயிரான மகளான ஃபாத்திமா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வழக்கமாக ஓதின ஒரு செலவாத்து. சின்ன செலவாத்து தான். ஒரு நிமிடத்தில் கூட 20-25 செலவாத்தை நம்ம ஓதி முடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சின்ன செலவாத்து. இந்த செலவாத்துடைய சிறப்புன்னு பார்த்தா, நம்ம எந்த துறையில் இடிந்து தகர்ந்து போயிருக்கிறோமோ உடைந்து போயிருக்கிறோமோ நமது வாழ்க்கையில் எந்த இடத்தில் நாம் இருட்டில் இருக்கிறோமோ அது வியாபாரத்திலாக இருக்கலாம், படிப்பிலாக இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையிலாக இருக்கலாம். எந்த துறையில் இருந்தாலும் அந்த இருளிலிருந்து நம்ம வெளிச்சத்துக்கு ஒரு பிரகாசத்தை நமது வாழ்க்கையில் கொண்டு தரக்கூடிய ஒரு செலவாத்தாகும். காரணம், ஹபீபான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரில் வரக்கூடிய ஒரு பெயர் தான் இதில் நூர். நூர் என்றால் பிரகாசம். இந்த சின்ன செலவாத்தை நாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி இந்த ரபியுல் அவல் மாதத்தில் நாம் ஓதும்போது நாம் அதை வழக்கமாக்கினால் நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு இருட்டான இடங்களில் இருந்து அது எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைய இடத்தில் ஒரு சகோதரி ஆனாலும் அல்லது ஒரு சகோதரன் ஆனாலும் வீட்டு வேலையில் அதேபோல் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு எதுவும் புரிவதில்லை. அவருடைய படிப்பு ஒரு இருளில் இருக்கிறது. அதே போல் வேலை விஷயங்கள், வேலைக்கு வேண்டி தேடுகிறாங்க, எந்த வேலையும் கிடைப்பதில்லை, ஒரு வேலையுமே கிடைக்காமல் இருக்கிறது. அப்படி அந்த பிரச்சனைகள், அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா வெளிச்சத்தை தந்து சந்தோஷத்தை தருவான். இந்த செலவாத்தை விட சின்ன ஒரு செலவாத் வேற எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சின்ன செலவாத் ஆகும். எல்லாருக்கும் ஓத முடிந்த ஒரு சின்ன செலவாத். இந்த ஒரு சின்ன ஒரு குட்டி செலவாத்தை தினமும் இந்த ரபியுல் அவல் மாதத்தில் நாம் 1000 தடவை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு அடியானாவது என் மேல் 1000 செலவாத் ஓதக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு என் பக்கத்தில் சொர்க்கத்தில் உள்ள இடத்தை பார்க்காமல் அவன் மரணமடைய மாட்டான் என்று. அதாவது தினமும் 1000 தடவை செலவாத் ஓதக்கூடிய ஒரு அடியானுக்கு சொர்க்கத்தில் அவனுக்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய அந்த பதவியை, இடத்தை பார்த்துவிட்டு தான் அவன் மரணமடைவான் என்று இன்ஷா அல்லாஹ். இன்னும் தினமும் 1000 தடவை ஒரு அடியான் செலவாத் ஓதினால் அவனுடைய கல்பில் ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும். தவறான எந்த ஒரு பாதையிலும் அவன் செல்ல மாட்டான். அப்படியே தவறான காரியங்கள், தவறான விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அடியானாக அவன் இருந்தால் அவன் 1000 தடவை செலவாத் ஓத ஆரம்பிக்கும் போதே அந்த தீய காரியங்களிலிருந்து இறைவன் அவனை வெளியேற்றுவான், இறைவன் அவனை பாதுகாப்பான். அதனால் இந்த ரபியுல் அவல் மாதத்தில் இரட்டிப்பான நன்மையை நமக்கு கொண்டு தரக்கூடிய இந்த மாதத்தில் நாம் இந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது. 1000 தடவை செலவாத் ஓதுவதற்கு நேரம் நாம் ஒதுக்க வேண்டும். இனி எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லவங்க கூட கூட எந்த ஒரு வேலையில் நீங்கள் இருந்தாலும் செலவாத்தை ஓதலாம். எந்த வேலையும் செய்து கொண்டே நமக்கு செலவாத்தை ஓதலாம். அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹு தாலா இந்த செலவாத் ஓதுவதற்கு நமக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றான். மூமின்களே, அந்த சின்ன செலவாத் இனி நான் எதுன்னு நான் சொல்கிறேன். மகானான யூசுஃப் நபானி அஃப்லுல் செலவாத் என்கிற கிதாபில் சொன்ன ஒரு செலவாத்து தான் சலவாத் ஃபாத்மியா. ஃபாத்திமா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நமது இறை தூதர் தன்னுடைய மகளை கூறுவது, என்னுடைய கரளுடைய கஷ்டம் அப்படின்னு. உயிருக்கு உயிரான செல்ல மகளான ஃபாத்திமா பீவியின் பெயர் வரக்கூடிய ஃபாத்திமியா செலவாத் ஆகும். ஒரு சின்ன செலவாத்து தான் இன்ஷா அல்லாஹ். இனி அந்த செலவாத் எதுனா,
அல்லாஹும்ம ஸல்லி அலன்னூரி வாஹிலிஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலன்னூரி வாஹிலிஹி. இந்த ஒரு ஸலவாத்த 1000 தடவை நீங்க ஓதுங்க. குறைந்த நேரம் போதுமானது. இந்த ரபியுல் அவல் மாதத்தில் தொடர்ந்து நாம் ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு இருட்டில் நீங்க இருந்தாலும் அங்கிருந்து வெளிச்சத்தை இறைவன் நமக்கு வழங்குவான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதனுடைய அர்த்தம் ஏன்னா அர்த்தம் புரிந்து நம்ம எந்த ஒரு ஆயத்து ஓதினாலும், எந்த திக்ரு ஓதினாலும், எந்த ஒரு சூறா ஓதினாலும் நம்மளுக்கு இன்னும் ஒரு தக்வா இருக்கும் அதுல. இன்னும் இஹ்லாஸோடு நம்ம ஓதுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலன்னூரி வாஹிலிஹி. நூர் என்றால் வெளிச்சம், நேரான வழி. நூறான பிரகாசமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக அல்லாஹ். வாஹிலிஹி அவர்களுடைய குடும்பத்துக்கும் நீ அருள் புரிவாயாக அல்லாஹ். அதான் இந்த ஸலவாத்துடைய அர்த்தம். இந்த ஸலவாத்தை எந்த ஒரு அடியான் ஓதினாலும் அவனுக்கு எந்த ஒரு சிரமம் இருந்தாலும், எந்த வேதனை இருந்தாலும், அது கடன் சுமையாக இருந்தாலும் அல்லது ஒரு வேலையில் உள்ள ஒரு கஷ்டமா இருந்தாலும், பண கஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு வேதனையும் நீங்கி வாழ்க்கையில நல்ல ஒரு வழியை, நல்ல ஒரு வெளிச்சத்தை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருவான். மூமின்களே, புனிதமான இந்த ரபியுல் அவல் மாதத்தில் இந்த ஒரு ஸலவாத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்க. செல்ல மகளான ஃபாத்திமா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கணக்கே இல்லாமல் அதிகப்படுத்திய ஒரு ஸலவாத் ஆகும் இது. இதுக்கு முன்னாடி நான் இந்த ஸலவாத்த பற்றி நான் போட்டிருந்தேன். வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனா அது ரபியுல் அவல் மாதத்தில இல்ல. அந்த மாதத்தில நான் போட்டப்போ எனக்கு நிறைய கமெண்ட் வந்திருந்தது. சகோதரி எங்களுடைய தேவை நிறைவேறியது. அப்படி நிறைய தொடர்ந்து கமெண்ட் வந்து கொண்டே இருந்தது. இந்த ஸலவாத்தை நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தப்போ. தினமும் 5 நேர ஃபர்லான தொழுகையை முடித்துவிட்டு, அந்த அமர்விலிருந்து நீங்க 200 தடவை வைத்து ஓதினா கூட நமக்கு 1000 தடவை ஓதி முடித்து விடலாம். நாமே அறியாமல் 1000 தடவை ஓதி முடிக்கலாம். இது எந்த ஒரு தேவைக்காக ஓதுகின்றீங்களோ, அந்த ஒரு ஹாஜத்தை இறைவன் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். இந்த ஒரு சின்ன ஸலவாத்த உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. வீட்ல சின்ன பிள்ளைங்க இருந்தா, அந்த பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து தன் தாய் தந்தையுடைய ஒரு தேவைக்கு வேண்டி அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்யும்போது, அந்த களங்கமில்லாத ஒரு மனதிலிருந்து வரக்கூடிய அந்த தேவையை அல்லாஹு தாலா நிறைவேற்றி கொடுப்பான். இரட்டிப்பான ஒரு நன்மையை நமக்கு கொண்டு தரக்கூடிய மாதமாகும் இந்த மாதம். இன்னும் ஸலவாத்துடைய சக்தி என்பது நமக்கு சொல்ல தேவையே இல்லை. அந்த அளவுக்கு அதிகமானது. அதனால இந்த ஸலவாத்தை ஓதுவதற்கு இறைவன் உங்களுக்கும், எனக்கும், ஒவ்வொரு மூமீனுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.